முருகா, என் அன்பு பிள்ளையே, நானாக உன்னை தேடி வருவது இது 5வது முறை. இதையும் தவற விட்டால் நான் பொறுப்பு அல்ல தங்கமே. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி, கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்து விடும். ஆனால் உண்மை ஒரு நாள் உலக அறிய வந்தே தீரும் பிள்ளையே. அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும். நீ நல்லது தான் செய்ய நினைக்கின்றாய், இருந்தும் உன்மேல் ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வந்து தீருகின்றது. இது தான் மாயை. அங்கு தீங்கு செய்தவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள், நீதான் எல்லா இடத்திலும் மாட்டிக்கொள்கின்றாய் பிள்ளையே. நிச்சயம் அனைத்து உண்மைகளும் வெளியே வந்தே தீரும். தேவை இல்லாமல் அதிகமாக யோசித்து உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்துவிடு. இதுவே வாழ்க்கையின் ரகசியம், இதுவே வாழ்க்கையின் தத்துவம். அதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்த முயற்சி செய் பிள்ளையே. உனக்கான வழியை நான் சொல்கின்றேன். நீ சென்று கொண்டு இருக்கின்ற இந்த வழிதான் சரியான வழி. நீ நேர்மையாகவும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டும் இருக்கின்றாய். இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு பொன்னான வாழ்க்கை. இதை மாற்ற நீ முயற்சி செய்யாதே பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது. அதுவே உன் நற்குணத்திற்கான பரிசாக இருக்க போகின்றது. இனிமேல் வரும் காலங்கள் எல்லாம் உனக்கு அதிர்ஷ்ட யோகம்தான். இன்றைய நிலையை கண்டு கவலை கொள்ளாதே. அப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன் கரம் இறுக பற்றி உள்ளேன். என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் பிள்ளையே. நீ என்னிடம் பேசும் பொழுது வலிகளில் இருந்து நிவாரணம் பெறுவதை நீயே உணர்வாய். என் நிலையிலும் பிரியாத நிழலாக நான் இருப்பேன் பிள்ளையே. கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருத்தம் கொள்ளாதே. எதுவுமே நிரந்தரமல்ல. உன்னுடைய எதிர்காலம் மட்டும் நல்ல விதமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலைகளை துவங்கி விட்டேன். நீ மன நிறைவோடு இரு. அதிர்ஷ்டம் என்பது நீ எதிர்பார்க்காத சமயத்தில் வரக்கூடியது தான். பொக்கிஷம் போன்ற உன்னுடைய மதிப்பை நான் அனைவருக்கும் புரிய வைப்பேன். நன்றாக ஞாபகம்